பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியில் நாம் இணைந்து ஜெபிக்க கர்த்தர் நம்மை ஒன்றாக இணைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து உங்கள் மேலே ரொம்ப பாசமும் பிரியமும் வைத்திருக்கிறார். அதனால் தான் இந்த நிகழ்ச்சி மூலமாக அவங்களோட தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார் இல்லை? சரி, இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறார். யோவான் 16:20 உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆண்டு சொல்கிறார், என் பிள்ளைகளே, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஏதோ ஒரு துக்கத்தோட இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்க உட்கார்ந்துருக்கிறீங்க. இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற நீங்கள் கவனமாக இருக்கிறீங்க. ஒருவேளை டிவிக்கு முன்னால் அல்லது உங்களுடைய ஏதோ ஒரு செல்ஃபோனுக்கு முன்னால் அல்லது ஆஸ்பத்திரியில் எங்கே உட்கார்ந்து எந்த வாயிலாக இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருந்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய கண்கள் உங்கள் மேலே இருக்கிறது. உங்களுடைய உள்ளத்தில் என்ன கவலை இருக்குது, பாரம் இருக்குது, அதை தேவன் கவனிக்கிறார். இந்த வியாதி சுகமாகுமா என்கிற துக்கம், எனக்கு ஒரு அற்புதம் நடக்குமா என்ற ஒரு ஏக்கம், இந்த பிரச்சனை தீருமா என்கிற ஒரு வேதனை, இத்தனை வருஷம் காத்திருக்கிறேன்னு இந்த நிந்தை மாறும்படி எனக்கும் ஒரு கற்பத்தின் ஆசீர்வாதம் கிடைக்குமா என்ற ஒரு சிந்தனை, என் குடும்பத்தில் இப்படி ஒரு பிரச்சனை வந்துட்டு இந்த வேதனையிலேருந்து நாங்கள் வெளிவர முடியுமா என்ற ஒரு எண்ணம். எல்லோரும் சொல்கிறாங்க, இதை பாருங்கள், உங்களுக்கும் இயேசு அற்புதம் செய்வார்ன்னு. உண்மையிலே எனக்கும் ஒரு அற்புதம் நடந்து என்னுடைய வேதனைகள் நீங்குமா என்ற ஏக்கத்தோடு இதை பார்த்து கொண்டிருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்தை குறித்து துக்கம் உங்களுடைய உள்ளத்தை அழுத்தி கொண்டே இருக்கிறது இல்லை? இயேசு சொல்லுகிறார், என் பிள்ளைகளே, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இன்றைக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற இயேசு அற்புதம் செய்ய போகிறார். விசுவாசத்தோட இந்த நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு காரியத்தையும் கவனமாய் பாருங்கள். ஆண்டவர் இயேசு தான் நம்முடைய துக்கத்தை மாற்றுகிறவர். நான் ஒரு மனிதன், இயேசு என்கிற அந்த ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன், நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற அவரை குறித்தும் அவருடைய வல்லமை குறித்தும் அவரிடத்திலிருந்து எப்படி அந்த அற்புதங்களை பெற்றுக்கொள்வது என்பதை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அவ்வளவுதான். நான் அற்புதம் செய்ய முடியாது, இயேசுதான் அற்புதம் செய்கிறவர். உங்களுடைய இருதயத்தில் அவரை விசுவாசிக்கணும். அவர் இப்போ உங்கள் பக்கத்தில் இருக்கிறார், உங்களை கவனித்து கொண்டு இருக்கிறார். எந்த இடத்துல இருந்தாலும் அங்கே இயேசு இருக்கிறார். அதனால் நீங்கள் வேண்டிக் கொண்ட உடன் அற்புதம் நடப்பதை நீங்கள் காண்பீங்க. ஆபத்திலே நமக்கு துணை நின்று காத்தார், ஆண்டவருக்கு நன்றி. ஊழியம் செய்கிறவங்களுக்கு ஊழியம் தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். உடனிருந்து நடத்தினவருக்கு நன்றி. ஒரு நிமிடம் அப்படியே வலதுகரம் உயர்த்துங்க, கண்களை மூடி இயேசுவை கண்முன்னால் நிறுத்தி நன்றி இயேசுவேன்னு சொல்லுங்கள். என்னை பாதுகாத்ததற்காக நன்றி, என் ஜெபத்திற்கு பதில் தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஊழியம் தந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். உடனிருந்து நடத்தினீரே உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு துணை நின்று தாங்கி நடத்துகிறீரே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது என் ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்ய எங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் வந்திருக்கிறீங்களே, அதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் பக்கத்தில் நீங்கள் நிற்கிறீங்க, இன்றைக்கு எனக்கு அற்புதம் செய்ய போகிறீங்க, என் துக்கத்தை சந்தோஷமாக மாற்ற போகிறீங்க, அதற்காக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். மனதார உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இயேசுவே உமக்கு நன்றி என்று உம்மை துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன். ஆண்டவருக்கு நன்றி சொல்வது, நன்றி உள்ள ஒரு இருதயம். அவர் செய்த ஒவ்வொரு சின்ன சின்ன நன்மைகளுக்கும் ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கணும். அதாவது ஸ்தோத்திர பலிகள் நம்முடைய நாவிலிருந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி துதிக்க அவருடைய பிரசன்னம் எப்போது நம்மோடு இருப்பதை உணர முடியும். அவரை துதிக்கணும், நன்றி சொல்லணும்னா நம்முடைய வீட்டில் ஜபரையில் போய் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க பொழுது மாத்திரம் அல்ல, அல்லது சர்ச்சில் போய் ஆராதனை பண்ணி சேர்ந்து ஜெபிக்க பொழுது மாத்திரம் அல்ல. நீங்கள் ரோட்டில் நடக்கும்போதும் துதிக்கலாம், பிரயாணத்தில் இருக்கும் பொழுதும் துதிக்கலாம், உங்களுடைய வேலை செய்து கொண்டே உள்ளத்திலிருந்து துதிக்கலாம். எல்லா நேரமும் அவரை நினைத்து உள்ளத்தில் துதிப்பது. அப்போது எல்லா நேரமும் அவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருந்து கொண்டே இருக்கும். அதை உணர முடியும்.
அவருடைய பிரசன்னம் நம்மோடு இருப்பதை உணர முடியும். சரி, இப்போது சாட்சிகள், சில சாட்சிகளை நான் உங்களுக்காக வாசித்துட்டு 2 சாட்சிகளை வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்புறம் நம்ம ஜெபிக்க போகிறோம். முதலாவது சகோதரி தர்ஷனா, சிவகாசியிலிருந்து அவங்க எழுதியிருக்கிறாங்க. ஆண்டவர் அவங்களுக்கு செய்த ஒரு அற்புதத்தை எழுதியிருக்கிறாங்க. சகோதரி தர்ஷனா, இந்த சாட்சியை கேளுங்களேன். நிறைய பேர் குழந்தைக்காக ஜெபிக்கிறீங்கல்ல, ஒரு கற்பத்தின் கனி வேணும்னு சொல்லி. இவங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடந்திருக்குது பாருங்கள். எனக்கு திருமணமாகி 5 வருடமாகியும் குழந்தை இல்லாமல் இருந்தது. இதற்காக மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சைகளை மேற்கொண்டும் அநேக மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டும் சுமார் 5 லட்சத்துக்கும் அதிகமான பணம் செலவு செய்தும் எந்த பலனும் இல்லாதிருந்தது. மனம் சோர்ந்து போன நிலையில் எல்லாம் சிகிச்சைகளையும் நிறுத்திவிட்டோம். ஏன்னா 5 வருஷமாக பணம் செலவு பண்ணியாச்சு, எல்லா சிகிச்சை எடுத்து பார்த்தாச்சு, பலன் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் 2022ஆம் வருடம் நவம்பர் மாதம் 4 மாவடியில் உள்ள தேவனுடைய கூடாரத்தில் நடைபெற்ற திறப்பின் வாசல் ஜெபத்தில் நானும் என்னுடைய கணவரும் கலந்து கொண்டு ஜெபம் செய்தோம். ஜெபித்து விட்டு சென்ற 2வது மாதத்தில் நான் கருத்தரிக்க கர்த்தர் உதவி செய்தார். கடந்த ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி ஒரு அழகான பெண் குழந்தையை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஜெபத்தை கேட்டு தடைகளை நீக்கி எங்களை ஆசீர்வதித்து சந்தோஷப்படுத்தின இயேசுவுக்கு மனதார நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். 5 வருஷம் துக்கம், அந்த துக்கத்தை ஆண்டு சந்தோஷமாக மாற்றிட்டார். பார்த்தீங்களா? அது எப்படி நடந்த? கணவன் மனைவி இணைந்து ஜெபித்தாங்க. ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள 2 பேர் ஒருமனப்பட்டு ஜெபிச்சா உடனே ஆண்டவர் அற்புதம் செய்கிறார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். ஒரு கணவன் மனைவியும் இணைந்து ஒருமனமாக ஜெபிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைவு நிறைவாக்கப்படும், துக்கம் சந்தோஷமாய் மாறிவிடும். ஆண்டவர் பார்த்தீங்களா, அவனுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றிவிட்டார். அடுத்து இன்னொரு சாட்சி பாருங்கள். சகோதரர் இம்மானுவேல் சீனிவாசன், சென்னை சார்ந்த ஒரு சகோதரர் இம்மானுவேல் சீனிவாசன். இவங்களுக்கு ஒரு அற்புதம் நடந்திருக்கிறது. கடந்த மார்ச் மாதம் 17ஆம் தேதி நான் என்னுடைய 2 சக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஏற்பட்ட விபத்தின் நிமித்தம் என்னுடைய வலது காலின் மூட்டுக்கு கீழே 3 இடத்தில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. உடனே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டேன். காலில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு வீட்டிற்கு வந்து 8 மாதம் ஆகியும் என்னால் நடக்க முடியாது. வாக்கர் வைத்து கொண்டு வீட்டிற்குள் மட்டும்தான் நடக்க முடியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்த ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி நடைபெற்ற அற்புத பெருவிழா நேரலை நிகழ்ச்சியின் ஜெப நேரத்தில், அப்போது ஒவ்வொரு மாதமும் நம்ம திறப்பின் வாசல் ஜெபத்துக்கு அடுத்த நாள் வந்து அற்புத பெருவிழா. அந்த அற்புத பெருவிழா முக்கியமாக வியாதியஸ்தருக்காக நாம் ஜெபிப்பது. அந்த ஜெபத்தில் பங்கு பெற்று வீட்டில் அவங்க டிவிக்கு முன்னால் உட்காந்து ஜெபிக்கிறாங்க. ஜெப நேரத்தில் கர்த்தரின் கால்களில் சுகம் தர வேண்டும் என்று மிகுந்த பாரத்தோடு நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் நீங்கள் என்னுடைய பெயரை சொல்லி உங்களுடைய கால்களில் ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறது, எழுந்து நடங்கள் என்று சொல்லி ஜெபம் செய்தீர்கள். அந்த நேரத்தில் இருந்தே வாக்கர் இல்லாமல் நடக்க ஆரம்பித்து விட்டேன். இப்பொழுது வெளியே எல்லாம் சென்று வருகிறேன். 8 மாதமாக வீட்டில் அடைப்பட்டிருந்த என்னை குணமாக்கி நன்றாக நடக்கச் செய்த இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்கள், 3 இடத்துல எலும்பு முறிவு. அவங்க 8 மாதமாகியும் வீட்டில் தான் வாக்கர் வைத்து வீட்டுக்குள்ளே தான் நடக்க முடியும். எப்படி வேலை செய்கிறது, எப்படி குடும்பத்தை கவனிக்கிறது? ஒரு பாரத்தோடு ஜெபிக்கிறாங்க. இப்போ டிவிக்கு முன்னால் உட்கார்ந்து ஜெப நேரத்தில் இயேசுவை நோக்கி என் காலை குணமாக்கும் என்று. அவங்களுடைய உள்ளத்தில் பெரிய துக்கம். 8 மாதமாக நடக்க முடியாமல் படுக்கையில் இருக்கிறேன், வீட்டுக்குள்ளேயே இருக்கிறேன், என் எதிர்காலம் என்ன என்று ஒரு துக்கம் இல்லை. துக்கத்தோடு ஜெபிக்கிறாங்க. ஆனால் சின்சியராக ஜெபித்த உடனே இயேசு பார்த்தார். அவர் அவங்க பேரே சொல்கிறார். இந்த மாதிரி ஒரு சகோதரன் உங்கள் எலும்பை ஆண்டவர் தொட்டு குணமாக்குகிறார், உங்கள் கால்களில் ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறார். காலுக்காக தானே ஜெபிக்கிறார். அவர் பேரையும் சொல்கிறார் ஆண்டவர்.
அவர் எதுக்காக ஜெபிக்கிறார் என்பதை சொல்லுகிறார். இதெல்லாம் எப்படிங்க அப்படின்னு கேட்குறீங்களா? இதில் மாய மந்திரம் ஒன்றுமே கிடையாது. வேத புஸ்தகத்தில் பரிசுத்த ஆவியானவர், அதாவது அவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார், நடத்துகிறான்றெல்லாம் செய்தியில் சொல்கிறோம்ல. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு பரலோகத்துக்கு ஏறி போன போது வேறொரு தேற்றரவாளன், நான் உங்கள் கூட இருக்கிற மாதிரியே பரிசுத்த ஆவியானவர் வந்து உங்களுக்குள் வாசம் பண்ணுவார், அவர் உங்களை வழி நடத்துவார் என்றெல்லாம் சொன்னார். அதுக்கு பேர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். எல்லாருமே பெற்றுக்கொள்ள முடியும், நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவரே எனக்கு அந்த அபிஷேகத்தை தாங்க, பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை எனக்கு வேணும்னா தேவன் தம்முடைய வல்லமையை நமக்கு தருவது. அந்த பரிசுத்த ஆவியினால் நாம் நிரப்பப்படும் போது அவர் 9 வரங்களோடு நம்மை நிரப்புவாராம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 8-10 அந்த 9 வரங்கள் எழுதப்பட்டு இருக்கிறாரு. அப்போ ஆவியானவர் நமக்கு தரக்கூடிய வரங்கள். அதிலே ஒன்று அறிவை உணர்த்துகிற வசனம், வேர்ட் ஆஃப் நாலேஜ் என்கிற வரம். அப்போ ஜெபம் பண்ணும்போது அந்த பரிசுத்த ஆவியானவர் நிரப்பும் போது அந்த வரம் வெளிப்படும். ஜனங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக, நன்மைக்காக, சுயநலத்துக்காக அல்ல. அப்போ ஜெபிக்கும்போது ஆவியானவர், அவங்க யார் ஜெபிக்கிற அவங்களுடைய பெயரை ஆண்டவருக்கு தெரியும், அவங்க எதுக்காக ஜெபிக்கிறார் என்பது ஆண்டவருக்கு தெரியும். அப்போது இந்த மனிதன் மூலமாக ஆண்டவர் அந்த தன்னுடைய வல்லமை வெளிப்படுத்துகிறார். ஊழியக்காரன் மூலமாய் தன்னுடைய வல்லமை வெளிப்படுத்தி அற்புதம் செய்கிறார். அவ்வளோதான். ஊழியக்காரன் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு கருவி, அவ்வளோதான். ஊழியக்காரன்கிட்ட வல்லமை கிடையாது. அந்த ஊழியக்காரனை வல்லமைப்படுத்தி அதை பயன்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவர் வல்லமை உள்ளவர். அப்படி சொல்லும்போது பாருங்களேன், உடனே கால்கள் பலம் கொண்டு ஆண்டவர் சொல்கிறார், உங்களுடைய கால்களில் ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறது, எழுந்த நடங்கள் என்று சொல்லி நீங்கள் ஜெபித்தீர்கள். அந்த நேரத்திலிருந்தே வாக்கர் இல்லாமல் நடக்க ஆரம்பித்து விட்டேன். இம்மீடியட் ஹீலிங். அதுதான் இயேசு செய்கிற ஒரு அற்புதம். சென்னையில் இருக்கிற அந்த சகோதரனை, வீட்டுக்குள்ளே முடங்கி இருக்கிற சகோதரனை இயேசு பெயர் சொல்லி அழைத்து அவரை தொட்டு குணமாக்கி நடக்க வச்சிட்டார். அவரே எழுதியிருக்கிறதால அவருக்கு, அந்த சகோதரருக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதே மாதிரி ஆண்டவர் இயேசு இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்வார். எல்லாருடைய பேரும் அவருக்கு தெரியும், பிரச்சனை அவருக்கு தெரியும். ஆனால் எல்லார் பேரையும் சொல்லி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் விசுவாசித்து பெற்றுக்கொள்ளணும். சிலர் தாங்க முடியாத ஒரு வேதனை பாரத்தோடு இருக்கும்போது சிலருக்கு தேவன் தன்னுடைய அன்பை வல்லமை வெளிப்படுத்த அப்படி செய்வார், அவ்வளோதான். மற்றபடி அவருக்கு எல்லாரை பற்றியுமே தெரியும். அதுதான் ஆண்டவர். சரி, இன்னொரு சகோதரி ராணி செல்வராஜ் சுரண்டையிலிருந்து சகோதரி ராணி செல்வராஜ், அவங்க இது தென்காசி மாவட்டம் சுரண்டையிலிருந்து அவங்க எழுதியிருக்கிறாங்க. என்னுடைய பேரன் 3 வயதிற்கு மேல் ஆகியும் அவன் பேசாமல் இருந்தான். அதனால் அவனை குழந்தைகள் மருத்துவரிடம் அழைத்து சென்றோம். அவர் பரிசோதித்து பார்த்துவிட்டு ஆட்டிசம் பாதிப்பாக இருக்கலாம் என்று சொல்லிவிட்டார். இதனால் மிகுந்த மன உளைச்சலுக்கு உள்ளானோம். இந்நிலையில் கொரோனா காலம் வந்தது. லாக்டவுன் காலத்தில் நீங்கள் ஆரம்பித்த ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து கொண்டு வந்தோம். அதில் ஒரு நாள் பேசாமல் இருந்த ஒரு மகளுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்து நன்றாக பேச வைத்த சாட்சியை நீங்கள் வாசித்தீர்கள். அந்த சாட்சி எனக்குள் மிகுந்த விசுவாசத்தை கொண்டு வந்தது. என்னுடைய பேரனையும் ஆண்டவர் இயேசு பேச வைப்பார் என்ற விசுவாசத்தோடு தொடர்ந்து குடும்பமாக ஜெபித்து கொண்டு வந்தோம். நாங்கள் ஜெபிக்க அவன் கொஞ்சம் கொஞ்சமாக பேசத் தொடங்கி பின்பு நன்றாக பேச ஆரம்பித்து விட்டான். இப்பொழுது அவனுக்கு 9 வயதாகிறது. நன்றாக பேசுகிறான், நன்றாக படிக்கிறான். எங்கள் ஜெபத்தையும் கேட்டு என்னுடைய பேரனை நன்றாக பேச வைத்த இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். பார்த்திங்களா, ஃபோட்டோவோட சாட்சி அனுப்பியிருக்கிறாங்க. சின்ன பையன் 3 வயசாகியும் பேசலைன்னா பெற்றோருக்கு பிரச்சனை தானே. அதுக்கு இந்த பாட்டியம்மா பாரம் எடுத்து ஜெபிச்சிருக்கிறாங்க. ஆண்டவர் பாருங்கள், விசுவாசத்தோடு ஜெபித்த போது ஆண்டவர் தொட்டு அவங்க ஜெபிக்க மகனுக்குள்ள ஒரு மாற்றம். இப்போ அழகாக பேச வைத்து படிக்கிற மகனாக ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்ற குழந்தை ஆசீர்வதிப்பாராக. இன்னொரு சகோதரி நந்தினி சென்னையிலேருந்து எழுதியிருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன நடந்தது பாருங்களேன். அதாவது வினோதமான நோய்கள், விதவிதமான நோய்கள், மனிதனுக்கு விதவிதமான பிரச்சனை எல்லாமே ஒரு துக்கத்தை கொடுக்கிறது. இயேசு அந்த துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறார். கடந்த மார்ச் மாதம் 7ஆம் தேதி திடீரென்று என் சரீரத்தில் பலவீனம் ஏற்பட்டு மூக்கில் இரத்தம் வந்தது.
உடனே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டேன். பரிசோதித்த மருத்துவர்கள் மூளை மற்றும் நுரையீரலில் இரத்த கசிவு இருப்பதாக கூறி சிகிச்சைகளை மேற்கொண்டார்கள். மூளையிலும் நுரையீரலில் இரத்த கசிவு, பெரிய பாதிப்பில்லை அது. அதனால் சிகிச்சை முடிந்து வீட்டிற்கு வந்ததிலிருந்து அடிக்கடி திடீரென்று மயக்கம் வந்து விழுந்து விடுவேன். அப்போ பெரிய பாதிப்பு, மூளையில் அவனுடைய நுரையீரலில் பாதிப்பு. வெளியே எங்காவது சென்றிருந்தாலும் திடீரென்று மயக்கம் வந்து விழுந்து விடுவேன். எந்த நேரத்தில் மயக்கம் வந்து விழுவேன் என்று எனக்கு தெரியாது. இதனால் வீட்டை விட்டு வெளியே செல்லவே நான் பயப்படுவேன். 2 நாளைக்கு ஒரு முறை இந்த மயக்கம் வந்துவிடும். இப்படி கடந்த 7 மாதமாக மிகவும் அவதிப்பட்டு வந்தேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்த நவம்பர் மாதம் 26ஆம் தேதி நடைபெற்ற அற்புத பெருவிழா நேரலை நிகழ்ச்சியை நான் பார்த்து என்னுடைய சரீர பலவீனத்தை மாற்றி எனக்கு சுகம் தர வேண்டும் என்று இயேசுவிடம் மிகுந்த கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருந்தேன். ஏன்னா இது பெரிய பாதிப்பில்லை, அப்படியே மயங்கி விழுந்துருவாங்களாம். வெளியே வீட்டை விட்டு வெளியே போக முடியாது. 2 நாளைக்கு ஒரு முறை அந்த தாக்கம் வந்துடும். எங்கே போனாலும் மயங்கி கீழே விழுந்துருவாங்க. மூளையில் இரத்த கசிவு, அப்படியே நுரையீரலில் இரத்த கசிவு. டாக்டர்ஸ் அது சொல்லி ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். இந்த மயக்கம் இப்போ அவங்க ரொம்ப கண்ணீரோட, இப்போ அவங்களுக்குள்ள ஒரு பெரிய துக்கம் இல்லை, பயம். எவ்வளோ நாள் உயிரோடு இருப்போம், இந்த மாதிரி ஆச்சுன்னா அது மாதிரி ஒரு பயம், கலக்கம், ஒரு துக்கம். இப்போ என்ன நடக்குது பாருங்கள். அவங்க மிகுந்த கண்ணீரோடு டிவிக்கு முன்னால் உட்காந்து ஜெபிக்கிறாங்க. இவங்கள மாதிரி இப்போ நீங்கள் உட்காந்து ஜெபிக்க போகிறீங்க, இதே மாதிரி அவங்க ஜெபிக்கிறாங்க. ஜெபிக்கும் போது அந்த நேரத்தில் நீங்கள் என்னை பெயர் சொல்லி அழைத்து உன்னுடைய மயக்க வியாதியிலிருந்து ஆண்டவர் இயேசு உனக்கு சுகம் தருகிறார் என்று சொல்லி ஜெபித்தீர்கள். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல. இது 2வது சாட்சி. இன்னைக்கு ஆண்டவர், நந்தினி உன்னுடைய மயக்க வியாதியிலிருந்து ஆண்டவர் உனக்கு சுகம் தருகிறார். அவங்களுக்கு அந்த வியாதி இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்? இன்ன பேருடையவங்க, அவங்க இன்ன வியாதியில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, இப்போ ஜெபிக்கிறாங்க, அவங்களுக்கு நான் சுகம் கொடுக்குறேன்னு இயேசு சொல்லுகிறார். அப்போ மனிதனை பயன்படுத்தி பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இயேசு இதை செய்கிறார். அப்போ இதான் அந்த பேர் தான் இருக்குமே, இந்த வியாதியெல்லாம் இருக்குல்ல, கூட்டம் போக்கில் சொல்லலாமே என்று நினைக்கலாம். சொல்லலாம். அற்புதம் நடக்குமா? எல்லாருமே சொல்லலாம், சொல்லி பார்க்கலாம். கூட்டத்தில் இந்த பேர்களும் இருக்குத்தானே செய்வாங்க, இன்னும் சொல்லலாங்க. ஆனால் அந்த பேர், இன்ன பேருடையவங்களுக்கு இந்த வியாதி அப்படின்னு சொல்லணும்ல, அது ஆண்டவரால் மட்டும்தானே முடியும். அது மாத்திரம். அடுத்து பாருங்கள், அந்த நாளிலிருந்து ஒரு முறை கூட நான் மயங்கி கீழே விழவில்லை. இந்த மாதிரி அற்புத மனுஷன் அதை செய்ய முடியுமா சொல்லுங்கள்? அதுதான் இயேசு கிறிஸ்து செய்கிற அற்புதம். இதில் செயல்படுகிற ஒரு இயேசு பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் அவர் கிரியை செய்த மனிதர்களுக்கு அற்புதம் செய்கிறார். எவ்வளோ ஒரு வேதனை இல்லை இந்த சகோதரிக்கு. மயங்கி விழுந்துடுறாங்க 2 நாளைக்கு ஒரு முறை. எதிர்காலம் என்ன, பயம், என்ன நடக்குமோ என்பது கண்ணீர் விட்டு அழுது ஜெபிக்கிறாங்க. இயேசு அதை பார்த்தா, ஐயோ இந்த மகள் அழுகிறாளேன்னு சொல்லி உடனே ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். உன் பேர் இதுதான், உன் பிரச்சனை இதுதான், நான் சுகம் தருகிறேன். அந்த நாளிலிருந்து சுகம். ஆண்டவரே எனக்கு பரிபூர்ண சுகம் தந்து விட்டார். என்னை பெயர் சொல்லி அழைத்து என்னை குணமாக்கின இயேசுவுக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். இதான் இயேசுடைய மகிமாவுடைய வல்லமை. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் உயிரோடு இருக்கிற ஆண்டவர், மரித்தும் உயிரோடு இருந்து இன்றைக்கும் அற்புதம் செய்கிற ஆண்டவர் என்பதற்கு இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான சாட்சிகள் இருக்கிறாங்க. 1 2 அல்ல, thousands ஆஃப் டெஸ்டிமனிஸ், லிவிங் டெஸ்டிமனிஸ், உயிரோடு இருக்கிறாங்க சாட்சிகள். ஆண்டவர் அற்புதம் செய்கிறார் பாருங்கள். இன்றைக்கு உங்களுக்கு செய்வார். இன்னொரு சகோதரி பிரியதர்ஷினி, கோவில்பட்டி. எங்களுக்கு திருமணமாகி 2 வருடமாகிறது. குழந்தைக்காக காத்திருந்தோம். குழந்தை இல்லாததால் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு சென்றோம். பரிசோதித்த மருத்துவர்கள் என்னுடைய கர்ப்பப்பையில் நீர்க்கட்டிகள் இருப்பதாகவும் என்னுடைய கணவருக்கும் சில குறைபாடுகள் இருப்பதாகவும் கூறி உங்களுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லை என்று கூறிவிட்டார்கள். டாக்டர் செக் பண்ணுறாங்க. மருத்துவத்தின்படி பார்த்தா உங்களுக்கு குழந்தை பெற வாய்ப்பில்லை, 2 பேருக்குமே பாதிப்பு இருக்கிறது என்று சொல்லிட்டாங்க. மனம் உடைந்து போன சூழ்நிலையில் கடந்த 2022ஆம் வருடம் அக்டோபர் மாதம் 4 உள்ள தேவனுடைய கூடாரத்திற்கு குடும்பமாக
ஜெபிப்பதற்காக வந்தோம். இங்கு உள்ள ஊழியர்கள் எங்களை விசாரித்து குழந்தை பாக்கியத்தின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் எங்களுக்கு தர வேண்டும் என்று மிகுந்த பாரத்தோடு ஜெபம் செய்தார்கள். ஜெபித்துவிட்டு வந்த அதே மாதத்தில் ஆச்சரியமாக நான் கருத்தரிக்க கர்த்தர் கிருபை செய்தார். பின்பு எந்த குறைபாடும் இல்லாமல் கடந்த ஜூலை மாதம் 5ஆம் தேதி ஒரு அழகான பெண் குழந்தையை தேவன் எங்களுக்கு கொடுத்து எங்களை சந்தோஷப்படுத்தி இருக்கிறார். பார்த்தீங்களா, துக்கம் சந்தோஷமாக மாறிட்டா. 2 வருஷமாக குழந்தை பிறக்க வாய்ப்பில்லை டாக்டர் சொல்கிறாங்க. 2 பேருடைய சரீரத்திலும் பாதிப்பு இருக்குது, அதனால் குழந்தை பெற வாய்ப்பில்லை. இப்போ 4 மாடிக்கு ஜெபிக்க வரும்போது அவங்க மோகன்லாஸை தேடலை. அதான் கவனிக்கணும், இயேசுவை தேடி தான் வரணும், மோகன்லாஸை தேடிட்டு வரக்கூடாது. நான் மனுஷன் தானே. இங்கே ஜெபிக்க நிறைய பேர் இருக்காங்க, சகோதரிகள் சகோதரர்கள் உபவாசம் பண்ணி எப்பவும் ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இங்கே யார் ஜெபிக்க வந்தாலும் அவங்களுக்காக பாரம் எடுத்து ஜெபிக்க எப்பவும் தினந்தோறும் ஆட்கள் இருக்கிறாங்க. எனி டைம் நீங்கள் வந்தாலும் ஜெபிக்க ஆள் இருக்காங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு பாரம் எடுத்து அங்குள்ள ஊழியர்கள் விசாரித்து அவங்களுக்காக ஜெபிச்சாங்க. ஜெபித்த உடனே ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டார். பார்த்தீங்களா, குழந்தையை கொடுத்து உங்களுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லை என்ற சூழ்நிலையை மாற்றி குழந்தையை கொடுத்து எங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றின இயேசுவுக்கு நன்றி. அவருடைய துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாக மாற்றிட்டார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகிறது. விசுவாசத்தோடு இப்போ ஜெபிக்க போகிறீங்க. அதுக்கு முன்னால் 2 சாட்சிகளை வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அவங்க அனுபவத்தை வீடியோவில் சொல்கிறாங்க. அதன் பிறகு ஜெபிக்கலாம். இதுலேயும் பாருங்களேன், ஒரு சகோதரி சுமி முழகமூடு, கன்னியாகுமரி மாவட்டம் சுமி என்கிற சகோதரி முழகமூடு, அவங்களுக்கு குழந்தை இல்லை, ஆண்டவர் எப்படி ஆசீர்வதித்தார் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொரு 2 சகோதரியுடைய சாட்சியை கேட்க போகிறோம். முதலாவது சகோதரி சுமி முழகமூடு கன்னியாகுமரி, அவங்களுக்கு என்ன அற்புதம் நடந்ததுன்னு நீங்கள் பாருங்கள். பார்த்தீங்களா, துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன் ஆண்டவர் இயேசு அவனுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினார். 2019 சந்ததி ஆசீர்வாத ஜெபம் ஆண்டவர் சொன்னார், அந்த மாதிரி மக்களை அழைத்து அவங்கள ப்ளஸ் பண்ணி ஜெபம் பண்ணு என்பதாய். இப்போ சமீப நாட்களாக இந்த மாதிரி உள்ள சாட்சிகள், இந்த மாதிரி ஜெபிக்க வருகிற மக்களை பார்க்கும்போது ஆண்டவர் அதை குறித்து என்னோடு பேசி கொண்டு வருகிறார். மறுபடியும் ஒரு முறை கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற புது வருஷத்தில் சந்ததி ஆசீர்வாத ஜெபம், தம்பதிகள் குழந்தை இல்லாதவர்களுக்காக ஒரு விசேஷித்த ஜெபம் ஒழுங்கு செய்யப்படும். கர்த்தர் குறித்த நாள் அது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படும். அப்போ நீங்கள் கணவன் மனைவியாக வரணும், தேவ சமூகத்தில் அமர்ந்து வசனத்தை கேட்டு ஜெபிக்கணும். உங்களுக்கு உதவி செய்கிற ஜெபத்தை தான் நாங்கள் செய்வோம். ஆசீர்வதிக்கிறவர் ஆண்டவர். ஆகவே அதை வருகிற புது வருஷத்திலே ஆண்டவர் குறித்த நாளில் அந்த ஜெபம் ஒழுங்கு செய்யப்படும், உங்களுக்கு தெரியப்படுத்துவோம். சரி, அடுத்து இன்னொரு சாட்சி. இந்த சாட்சியை நல்லா கவனிங்க. நிறைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி பாதிப்பு இருக்குது. நிறைய பேர் அதை சீரியஸாக எடுக்கிறது இல்லை. நான் அதெல்லாம் நம்புறதில்லை, சாபத்தெல்லாம் நம்புறதில்லை அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படி கிடையாது, அப்படி ஒன்று இருக்கிறது. வேதத்திலே சொல்லப்படுகிறது சாபத்தை பற்றி, அதனுடைய பாதிப்புகளை குறித்து. இயேசு சிலுவையில் சாபமானார், நம்முடைய சாபத்தை மாற்ற என்றும் வசனம் இருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் சாபம் என்கிற ஒரு கொடிய அந்த இக்கட்டிலிருந்து கட்டிலிருந்து நம்ம விடுதலை பெற முடியும். அதுக்கு நிறைய பரிகாரம் செய்வாங்க. சாபத்துக்கு பரிகாரம்னு சொல்லி பணம் செலவு பண்ணுவாங்க, உயிர் பலி கொடுப்பாங்க, மிருகங்கள் பறவைகளை பலி செலுத்த ரத்த சிந்தி சாபத்தை மாற்றுறோன்பாங்க. பணம் செலவு பண்ணி தகடுகள் தாயத்துகள் சாபம் மாறுவதற்கெல்லாம் செய்வாங்க. நல்லா அறிந்து கொள்ளுங்க, அதெல்லாம் சாபத்தை மாற்றவே முடியாது. சும்மா உங்களுக்கு உங்களுடைய பக்தியை பயன்படுத்தி சிலர் பணம் சம்பாதிப்பாங்க, அவ்வளோதான். இதெல்லாம் இலவசமாக யார் தருகிறாங்கன்னு பாருங்கள். அப்படி ஒரு கடவுள் இருக்கிறார். அதை குறித்து தான் சகோதரி மருத வடிவு தூத்துக்குடியிலிருந்து அவங்க லைஃப்பில் நடந்தது அவங்களே சொல்கிறாங்க. நீங்கள் கேளுங்க. பாருங்கள், 7 வருஷம் ஆஸ்துமா வியாதி, எவ்வளோ கஷ்டம் இல்லை? அவங்க என்ன பாடுபட்டுருக்குறாங்க. சமைக்கும்போது அந்த புகைப்பட்டாலே அவ்வளோதான். படியில் ஏற முடியாமல் தவிழ்ந்து கொண்டு ஏறுகிற நிலைமை, மாத்திரை மருந்து அதோட வாழ்க்கை. இது சுகமே ஆகாதுன்ட்டாங்க. குடும்பத்தை தாயே சொல்லிட்டாங்க, இது பரம்பரை வியாதி, இது சுகமாகாது. சொந்தக்காரங்களாம் சொல்லிட்டாங்க. சொன்னாங்களே 4வது தலைமுறை
அவங்க அம்மா, அவங்களுடைய அப்பா அம்மா, அதை தாத்தா பாட்டி, அவங்க அப்பா அம்மா, 4 தலைமுறையாக இவங்களுக்கு தெரிஞ்ச இந்த வியாதி. எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல. வேத புஸ்தகத்தில் யாத்திரை ஆமுகத்தில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார், நான் பெற்றோர் செய்த பாவம், அந்த முன்னோர் செய்த சில அக்கிரமங்கள் மீறுதல்களை 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் விசாரிப்பேன். 4 தலைமுறையாக சாபம் தொடரும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறார். சில பாவங்கள், சில மீறுதல்கள், இந்த மாதிரி பேய் வணக்கம், மனுஷ வணக்கம், அல்லது மற்றவர்களுக்கு தீங்கு செய்கிற காரியம், ரத்த சிந்துதல், எல்லா பாவமும் அல்ல, சில பாவங்கள் தேவனை துக்கப்படுத்தி அவங்க சில பாவங்கள் சாபத்தை கொண்டு வந்து விடும். அந்த பாதிப்பு, அந்த சாபத்தை வைத்து சாத்தான் உள்ளே நுழைஞ்சிருவான். பார்த்திங்களா, அந்த சாபத்தின் வழியாக சாத்தான் நுழைந்து தான் சந்ததி சந்ததியாக இந்த வியாதியை கொண்டு வந்து அந்த சகோதரி 7 வருட வேதனை பாருங்கள். அவங்க தேவ சமூகத்தில் வந்தாங்க, கர்த்தருடைய சமூகத்தில் வந்தபோது அவங்க சொன்னதை கேட்டீங்கல்ல, கூட்டத்துக்குள்ளே கை வைத்து ஜெபிக்கிறாங்க. ஒரு கை வந்து அவங்கள பிடித்து இழுத்து கொண்டு வருகிறாரு. யார் அது? இயேசு என்கிற அற்புதமான ஒரு தகப்பன். இந்த மகள் என்னை தேடி வந்திருக்கிறாளே, 7 வருஷம் கஷ்டப்படுகிற மகளே, இந்த மகளுக்கு நான் விடுதலை கொடுக்கணும்னு சொல்லி அந்த மகளை கரத்தை பிடித்து அழைத்து கொண்டு வந்தார். அந்த ஆவி அலைக்கழித்து வெளியேறி போனார். சாபத்தில் கிரியை செய்கிற பிசாசின் கிரியை, அந்த சாபத்தை வைத்து உள்ளே நுழைஞ்சிருவா. அப்படி தான் அந்த பாதுகாப்பு, அந்த பாதிப்பு இருந்தது. அந்த ஆவி வெளியேறி போயிட்டு வியாதி போய்விட்டது. 7 வருடமாக இருந்த சாபத்தினால் உண்டான வியாதி 4 முறையாய் தொடர்ந்து, தலைமுறையாய் தொடர்ந்து வந்த சாபக்கட்டை ஆண்டவர் அறுத்து விட்டார். இயேசுவால் தான் இது முடியும். அவங்க அதுக்கு எவ்வளோ பணம் செலவு பண்ணாங்க கேளுங்க. அவங்ககிட்ட 5 பைசா கூட செலவு கிடையாது. இயேசு இலவசமாய் விடுதலை தருகிறவர். அவர் தான் மெய்யான ஆண்டவர். அவர் நம்முடைய தகப்பனில் அவர் பார்க்குறார் நம்ம படுற கஷ்டத்தை. ஐயோ, இந்த மகள், இந்த மகன் வேதனைப்படுறாங்களே, நான் தானே இவங்களை சிருஷ்டித்தேன், நான் விடுதலை கொடுக்கணுமே, நீ மனதுருகி அற்புதம் செய்கிறார். பாருங்க, வியாதியில் சாபக்கட்டு மாறிவிட்டது. வேத புஸ்தகத்தில் கலாத்தியர் 3:13 நம்மை சாபத்திலிருந்து விடுதலையாக்கி இயேசு சிலுவையிலே சாபமானார் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்முடைய சாபத்தை தன் மீது ஏற்றுக்கொண்டார். சாபம் மாறணுமான சில சொல்ல பலி செலுத்தணும், மிருகங்கள் பறவைகள் ரத்த பலி செலுத்தணும், காசு கொடுங்கம்பாங்க. இயேசு தன்னை பலியாய் கொடுத்தார். நம்முடைய பாவ சாபத்தை மாற்ற இயேசு கிறிஸ்து தன்னையே பலியாக கொடுத்து ரத்தம் சிந்தி மறித்து 3ஆவது நாள் உயிரோடு கூட எழுந்தார். அதனால தான் இன்றைக்கு அவருடைய கரத்தில் தழும்புகள் உண்டு. அந்த தழும்புள்ள கரம் தொடும்போது நமக்கு விடுதலை உண்டாக்கிவிடும். அது நமக்காக ஏற்றுக்கொண்ட தழும்புகள். எவ்வளவா அவர் உங்களை நேசிக்கிறார் பார்த்தீங்களா? இந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் இருக்க சாபக்கட்டை அறுத்து விடுவார். நாங்களும் இப்படி கஷ்டப்படுறோமே, தொடர்ந்து தரித்திரம், சில குடும்பத்தில் தலைமுறையாக தரித்திரம், என்னதான் வருமானம் வந்தாலும் தரித்திரம், கடன், தொடர்ந்து வியாதி, சில குடும்பத்தில் தொடர்ச்சியாக சொன்னாங்க, எங்களுக்கு 4 தலைமுறையாக அந்த ஆண்கள் எல்லாம் 40 வயசுக்கு மேலே உயிரோடு இருக்க மாட்டாங்க, இறந்துருவாங்க. எல்லாம் விதவைகளாக இருக்கிறாங்க குடும்பத்தில். அது ஒரு சாபக்கட்டு. இந்த மாதிரி வியாதி, மரணங்கள், இழப்புகள், நிந்தைகள், அவமானங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்குது. எதை செய்தாலும் ஆசீர்வாதமே இல்லை. ஒரு சாபத்தின் கிரியையாக இருக்கலாம். இதற்கு ஒரே ஒரு பரிகாரி தான் உண்டு, இயேசு என்கிற பரிகாரி. நீங்கள் அவரிடத்துல விசுவாசத்தை அவருடைய பாதத்தில் விழுந்துட்டா போதும். அப்பா, எனக்கு வேறு விமோச்சனம் கிடையாதப்பா, எனக்கு உதவி செய்யுங்க இயேசுவேன்னு சொன்னால் போதும். அவ்வளோதான். இப்போ நம்ம ஜெபிக்க போகும். உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் வேணும்? இந்த மாதிரி சாபத்திலேருந்து விடுதலை வேணும். ஒரு சாபம் தொடர்ந்து வருதுன்னா இருதயத்தில் கை வைத்து, இயேசுவே, எனக்காக சிலுவையில் சாபம் மானி ரத்தம் சிந்தனதை விசுவாசிக்கிறேன், உங்கள் ரத்தத்தினால என்னை கழுவுங்க, சாபத்துக்கு காரணமாக இருக்கிற பாவத்தை மன்னிச்சிருங்க, என் முன்னோருடைய பாவம் சாபமாக தொடர்ந்து வந்தாலும் மன்னித்து எனக்கு இறக்கம் செய்யுங்க, சாபத்தை மாற்றுங்கன்னு ஜெபம் பண்ணுங்க. வியாதி உள்ளவங்க வியாதி உள்ள இடத்துல கை வைத்து கொண்டு ஜெபம் செய்யுங்க. அல்லது கற்பத்தின் ஆசீர்வாதம் வேணும்னா கணவன் மனைவி இணைந்து ஜெபம் பண்ணுங்க. யாராவது ஒருத்தர் பக்கத்தில் இல்லைன்னா நீங்கள் பாரம் எடுத்து ஜெபம் செய்யுங்க. வியாதிப்பட்ட குழந்தைகள் இருந்தால் அவங்க மேலே கை வைத்து கொள்ளுங்க. உங்கள் வீட்டிலையே யாராவது வியாதிப்பட்டு இருந்தால் அவங்க மேலே நீங்கள் கரம் வைத்து ஜெபம் செய்யுங்க. இப்போ ஒரு 5 நிமிடம் தான் ஜெபிக்க போகிறோம். கருத்தாக உங்களுடைய முடிந்தால் முழங்கால் படிட்டு கொள்ளுங்க. எனக்கு அப்படிலாம் பழக்கம் இல்லைங்க அப்படின்னு சொன்னால் உட்கார்ந்து கண்களை மூடி
இயேசுவை உங்களுடைய இருதயத்தில் நினைக்கணும். கண்ணை திறந்து வேடிக்கை பார்த்துட்டு ஜெபிக்க முடியாது, ஒரு மனம் இருக்காது. கண்களை மூடி இயேசுவை நினைத்து, இயேசுவை இவங்களுக்கெல்லாம் அற்புதம் செஞ்சுருக்கிறீங்க, இவ்வளோ பேர் சாட்சி சொல்லியிருக்கிறாங்க, என்னையும் ஆசீர்வதிங்க, எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, இந்த சாபத்தை மாற்றுங்க, எனக்கு சுகம் கொடுங்க, என் குழந்தைக்கு சுகம் கொடுங்க, என் மகளுடைய கர்ப்பத்தை ஆசீர்வதிங்க, எங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. அப்படியே கண்களை மூடி இயேசுவேன்னு சொல்லுங்கள். இயேசுவே, ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க, ஏசப்பா என் பாவத்தை மன்னிங்க, இயேசுவே எங்கள் உள்ளத்தில் வாங்க, சாபத்தில் இந்த விடுதலை கொடுங்க. நாங்கள் கண்ணீரோடு நிற்கிறோம்ப்பா, உங்கள் பாதபடியில் தான் நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே உங்களுடைய சமூகத்தில் தான் நாங்கள் நிற்கிறோம். இயேசுவே எங்களுடைய கண்ணீரை பாரும், உன் துக்கம் சந்தோஷமாக மாறும்னு சொன்னீங்களே, எங்களை துக்கப்படுத்துகிற இந்த காரியத்தில் விடுதலை கொடுங்க, சுகம் கொடுங்க, ஆசீர்வாதம் கொடுங்க, இந்த நோய்களை மாற்றுங்க, பிசாசின் கட்டுகளை அறுத்து போடுங்க. இந்த சாபமெல்லாம் என் குடும்பத்தை விட்டு விலகட்டும். பரம்பரையாய் தொடர்ந்து வரக்கூடிய சாபம், சந்ததியாய் வரக்கூடிய சாபம் இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையினால் அழிக்கப்பட்டு போகட்டும். இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். ஜெபம் பண்ணுங்க சகோதரி, ஜெபம் பண்ணுங்க ஐயா, ஜெபம் பண்ணுங்க. இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. நீங்கள் இருக்கிற இடத்துல இந்த இயேசுவேன்னு கூப்பிடுங்க போதும். இயேசுன்ற பெயரை சொல்லுங்க. இயேசுவே தொடும், இயேசுவே விடுதலை தாரும், இயேசு அந்த பெயரை சொல்ல ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறாரு. ஆண்டவருடைய பிரசன்னம் உடைய வீட்டுக்குள்ளே இறங்கி கொண்டு இருக்கிறது, விடுதலை உண்டாகி கொண்டு இருக்கிறது. தேங்க்யூ லார்ட், மக்கு நன்றி. மீனாட்சி என்கிற ஒரு சகோதரி ஜெபிக்கிறீங்க. எலும்புகளில் வலிகள், ஜாயின்றுகளில் வலிகள், இது பரம்பரையாய் தொடர்ந்து வருகிறது. சந்ததியாக இந்த பொல்லாத ஆர்த்ரைட்டிஸ் என்கிற கொடிய நோய், அந்த எலும்புகளை தாக்குகிற நோய் தொடர்ந்து வருது. நீங்களும் ஜெபிக்கிறீங்க, எங்கள் குடும்பத்தில் இந்த சாபத்தின் வியாதி இயேசுவே விடுதலை கொடுங்கன்னு ஜெபிக்கிறீங்க. மீனாட்சி, உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. நீங்கள் கண்ணீரோடு ஜெபிக்கிறதுனால இயேசு மனதுருகி உங்களை தொட்டு குணமாக்குகிறார். அந்த சாபக்கட்டு மாறுகிறது. எலும்புகள் இருக்கிற அந்த வலி இயேசுவின் நாமத்தில் மறைகிறது. சகோதரி, இயேசுவே ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. மீனாட்சி சுந்தரம் ஒரு சகோதரர், நீங்களும் ஜெபிக்கிறீங்க. மீனாட்சி சுந்தரம் என்கிற சகோதரன், இப்பொழுது இயேசு கிறிஸ்துவுடைய கண்கள் உங்களை நோக்கி பார்க்கிறது. உங்களுடைய சரீரத்தில் பல வியாதிகள், முக்கியமாக உங்களுடைய இருதயம் பாதிக்கப்பட்டு பலவீனப்பட்டு ஒரு மரண பயம் உங்களுக்கு வந்திருக்கிறது. ஐயோ, இந்த பரம்பரையாக இந்த நோய், இருதயம் தாக்கப்பட்டு கொஞ்சம் வயசுல எங்கள் குடும்பத்தில் மரணங்கள் நடக்கிறதே, எனக்கும் அப்படி வந்துவிட்டதேன்னு நினைக்கிறீங்க. இயேசுவே எனக்கு உதவி செய்ய கூப்பிடுங்க. மீனாட்சி சுந்தரம், இயேசுவே என்னை தொடுங்க, இயேசுவே இந்த சாபக்கட்டு மாறட்டும், எனக்கு சுகம் கொடுங்கன்னு ஜெபிக்கிறீங்க. உங்களுடைய சரீரத்தில் பல வியாதிகள், பாதிப்புகள் இயேசுடைய வல்லமை தொடுகிறது. முக்கியமாக இருதயத்தில் சுகம், உங்களுடைய லங்ஸில் சுகம், உங்களுடைய சரீரத்தின் உறுப்புகளுக்குள்ளே ஆண்டவருடைய வல்லமை இறங்கி சுகம் தருகிறது. இயேசுவே ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி அவரை மகிமைப்படுத்துங்க. இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. விடுதலை பெற்றுக்கொள்றீங்க. இயேசுவுக்கு நன்றி. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி. செல்வி என்கிற மகள், உன்னுடைய முழு பெயர் தமிழ்ச்செல்வி. மகளே தமிழ்ச்செல்வி, உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. மகளே, உன்னுடைய கண்களிலே பாதிப்பு, அது உன்னுடைய தாய்க்கு உன்னுடைய பரம்பரையில் தொடர்ந்து வரக்கூடிய அந்த வியாதி, கண் பிரச்சனை. நீ வாலிப மகள், ஐயோ இந்த வயதில் என் கண் பாதிக்கப்பட்டு விட்டது, இந்த பரம்பரையில் வந்து நான் ஏன் பிறந்தேன் என்று சில சமயத்தில் நீ வேதனைப்படுவாய். இந்த பரம்பரை சாபத்தை மாற்றி குணமாக்குகிற இயேசுவும் பக்கத்தில் நிற்கிறார். மகளை கேள், இயேசுவே என் கண்ணை தொடுங்க, இந்த சாபத்தின் வியாதி என்னை விட்டு விலகட்டும். இயேசுவே உங்கள் இரத்தத்தினாலே எனக்கு விடுதலை கொடுங்க, எனக்காய் சாபம் மானீரேன்னு கேளு மகளே. ஆண்டவருடைய தழும்புள்ள கரம் உன்னை தொடுகிறது. உன் கண்களிலே சுகம் உண்டாகிறது. அந்த பரம்பரையாய் தொடர்ந்து வந்த வியாதி மறைகிறது. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். வாய் திறந்து சொல். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்.
ஆண்டவருடைய கரம் தொடுகிறது, அற்புதம் நடக்கிறதற்காய் நன்றி. ஒரு சகோதரர் படுக்கையிலே படுத்திருக்கிறதை நான் பார்க்கிறேன். நீங்கள் படுத்திருந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்க. உங்கள் வயிறு வீக்கமாக இருக்கிறது. இது ஒரு பெரிய பாதிப்பு உங்களுடைய சரீரத்தில் வந்து இனி பிழைக்க முடியாது என்று மருத்துவம் சொன்ன சூழ்நிலையில் மரணப்படுக்கையில் படுத்திருக்கிறீங்க. உங்களுடைய தகப்பனார் இதே மாதிரி வயிறு வீங்கி பாதிக்கப்பட்ட மரணம் அடைந்தார்கள். அந்த பயம் உங்களை பிடித்து கொண்டிருக்கிறது. என் தகப்பனார் இப்படித்தான் வியாதிப்பட்டு மரித்தார், அதே பாதிப்பு எனக்கும் வந்திருக்கிறது, நானும் மரித்து விடுவேன் என்று கலங்கி நிற்கிறீங்க. இப்போ இயேசு வந்து உங்களுடைய படுக்கையின் அருகில் நிற்கிறார். இப்போ சொல்லுங்க, இயேசுவே விடுதலை தாரும். கேளுங்க, இயேசுன்னு சொல்லுங்க. இயேசுவே இந்த சாப கட்டிலிருந்து விடுதலை தாரும். நீர் எனக்கு தகப்பனாக மாறும். உம்மை என் தகப்பனாக ஏற்றுக்கொள்ளுகிறேன். இயேசுவே என்னை தொட்டு குணமாக்குங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவருடைய வல்லமை இப்பொழுது உங்களுடைய சரீரத்திற்குள்ள இறங்குகிறது. அந்த வீங்கி இருக்கிற வயிற்றுக்குள்ள ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறது. இயேசுவின் நாமத்தில் அது நார்மலாய் மாறுகிறது. மரணக்கட்டு அறுக்கப்படுகிறது. விடுதலை. எளிமை உட்காருங்க. இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. இயேசு தொட்டு விட்டார். இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு நன்றி அப்படி சொல்லுங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லுங்க. ஆண்டவர் அப்படி செய்கிற அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. சுரேந்திரன் என்கிற ஒரு நண்பர், நீங்கள் ஜெபிக்கிறீங்க. இதெல்லாம் உண்மைதானா? இப்படிலாம் கூட நடக்குமா என்பதாக நீங்கள் யோசிக்கிறீர்கள். இயேசு உங்களுடைய பெயரை என் கண் முன்னால் நிறுத்துகிறார், சுரேந்திரன். ஆனால் சுரேந்தர் என்று நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள். இயேசுடைய கரம் இப்பொழுது உங்களை தொடுகிறது. உங்கள் சரீரத்தில் வினோதமான ஒரு வியாதியின் பாதிப்பு இருக்கிறது. அது உங்களுடைய பரம்பரையிலே தொடர்ந்து வருகிற வியாதி தான். அது நிமித்தம் நீங்கள் கலங்கி நிற்கிறீங்க. சில சமயம் மரண பயம் உங்களை வாட்டி வதைக்கும். இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் விடுதலை. இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. போதும், வாய் திறந்து சொல்லுங்க, இயேசுவே ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு விடுதலை. இயேசு தன்னுடைய அன்பை வல்லமை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கு உங்களுடைய அந்த கட்டுகள் அறுக்கப்பட்டு விடுதலை. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம், இயேசுவுக்கு நன்றின்னு சொல்லுங்க. தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி. ஒவ்வொருவரும் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும், இயேசுவே என்னை தொடும், இயேசுவே சுகம் தாரும், என் குழந்தைக்கு சுகம் தாரும். ஆண்டவரே, என் குழந்தையை தொடர்ந்து வருகிற இந்த பரம்பரை வியாதியெல்லாம் வெள்ளகட்டும் இயேசுவின் நாமத்தில். ஜெபிக்க ஜெபிக்க விடுதலை, விடுதலை, விடுதலை. இயேசுவின் நாமத்தில் விடுதலை இப்பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்றீங்க. இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. தகப்பனே, நீர் எவ்வளவு நல்ல ஆண்டவர், ஜனங்களுக்காக பரிதபிக்கிற ஒரு தேவன், மக்கள் மீது மனதுருக்கமுள்ள ஆண்டவர், துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிறவர். வேதனையோடு நிற்கிற இந்த பிள்ளைகளுடைய துக்கங்களை இப்பொழுது நீங்கள் சந்தோஷமாய் மாற்றிக்கொண்டு இருக்கிற அன்பிற்காக நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன். ஆண்டவரே நன்றி. சௌந்தர்யா என்கிற மகள், கற்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக நீ கண்ணீர் வடிக்கிறாய் மகளே. உன் கண்ணீரை இயேசு பார்க்கிறார். நீ கண்ணீர் விட்டு, ஆண்டவரே எனக்கும் ஒரு அற்புதம் செய்யுங்க, என்னையும் பெயர் சொல்லி அழைச்சி என்னை நீங்கள் ஆசீர்வதிக்க கூடாதா நீ ஜெபிக்கிற மகளே, ஆண்டவர் உன் கண்ணீரை கண்டார். இயேசு சொல்லுகிறார், நான் உன் கர்ப்பத்தை ஆசீர்வதிக்கிறேன் மகளே என்று இயேசு உங்களுக்கு சொல்லுகிறார். மகளே, உன் நிந்தை மாற, உன்னுடைய நெருக்கங்கள் அவமானங்கள் நீங்க, ஆண்டவர் இயேசு உன்னை ஆசீர்வதிக்கிறார். அவர் கொடுக்கிற குழந்தையை நீ அவருக்காக வளர்க்க வேண்டும், அவருக்கு பிரியமாக நீ வளர்க்க வேண்டும். அதற்கு உன்னை ஒப்புக்கொடு. ஆண்டவரே, உமக்கு பிரியமானபடி என் குழந்தையை நான் வளர்ப்பேன் என்று ஒப்புக்கொடு. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். உன் கண்ணீர் துடைக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதம். தகப்பனே, நீங்க ஆசீர்வதிச்சிட்டீங்கப்பா, நன்றி ஆண்டவரே. எல்லாருடைய வலதுகரம் உயர்த்துங்க. இயேசுவை பார்த்து சொல்லுங்க, இயேசுவே நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நீர் எவ்வளவு அன்பான ஆண்டவர், எவ்வளவு வல்லமையுள்ள ஒரு கர்த்தர். அருமையான இந்த பிள்ளைகளை சந்தித்து ஆசீர்வதித்து அவளை மகிழ பண்ணுகிறீர். துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றிவிட்டீர். மனதார உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லா மகிமை இயேசுவுக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவர் உங்கள் மேலே ரொம்ப அன்பு வைத்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உங்கள் மேலே ரொம்ப அன்பும் பாசமும் உள்ள ஒரு தேவன் இயேசு கிறிஸ்து உங்களுடைய கண்ணீரை கண்டார், உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டார். நீங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொண்டீங்க.
இந்த நிமிஷத்தில் இந்த மாற்றத்தை பார்ப்பீங்க. இயேசுவே ஸ்தோத்திரம், நீ ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும், ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கணும்.